லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. இயக்குனர், கவிஞர், தயாரிப்பாளர், நடிகர் ஆர் பார்த்திபன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதை நான் ஒரு இசை மேடையாகவும் பார்க்கல, இதை ஒரு அரசியல் மேடையாக பார்க்குறேன். அதே மாதிரி கைத்தட்டுறவங்களை எல்லாரையும் கூட்டமாவோ மக்களாவோ பார்க்கல. நாளைய புரட்சிகரமான ஒரு தமிழ்நாடு இங்கே தான் உருவாக போகுதுங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு தீக்குச்சியால் ஒரு காட்டையே அழிச்சிடலாம், ஆனால் நண்பர் ப. ரஞ்சித் இங்கே உருவாக்கி இருக்கிறது ஒரு காட்டு தீ. இந்த காட்டு தீயால இந்த ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு பெரிய உலகத்தையே அழிச்சிட முடியும் நம்மளால. ஆடு மட்டும் கிடையாது, பூமியே பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி ஒரு பக்கமாக ஒரு ஏற்றத்தாழ்வோட மேலே கீழே தான் இறங்கி இருக்கு. ப. ரஞ்சித் போன்றவர்கள் ஒரு நெம்புகோல் மூலமாக அந்த பூமியை சமப்படுத்துறதுக்காக தான் இங்கே உருவாகி இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். நீலம் பண்பாட்டு மையம், எனக்கு தெரிஞ்சு ப. ரஞ்சித் அவர்கள் அவரே ஒரு பண்பாட்டின் மையம், அதனால தான் அவர் பேர் ப. ரஞ்சித்னு இருக்கு. ஆக்சுவலாக அவர் பேர் பூ ரஞ்சித், புரட்சியாளர் ரஞ்சித்னு இருக்கணும் அவர் பேரு. பொதுவாக சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமேல அந்த டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாலி கிராமத்தில் கிரவுண்ட் எவ்வளோ, ஐயப்பன் தாங்கல்ல கிரவுண்ட் எவ்வளோ, மயிலாப்பூரில் இங்கே வாங்குறதா பெருமை, மயிலாப்பூரில் கிரவுண்ட் எவ்வளோ, இப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு சூப்பர் ஸ்டாருடைய கால் ஷீட் கிடைச்சா கூட இந்த மக்களுக்கான படமா அந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா. அதுதான் ரஞ்சித்தருடைய, நான் தலைவணங்குனா நிச்சயமா நான் அதுக்காக தான் தலைவணங்குவேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவராகவே நான் அவரை பார்க்குறேன். அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் அம்பேத்கரை பற்றிலாம் நம்ம கேள்விப்படும் போது ஆச்சரியமா இருக்கும். எந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறந்த தலைவர் உருவாகியிருக்காரு. அவங்களுடைய ஜீன்ஸ் எல்லாம் இப்ப எங்க போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அந்த ஜீன்ஸ் நம்மளுடைய ப. ரஞ்சித் மூலமா இங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த மேடை, இதுல பரிசு வழங்குற பரிசு பெற்றவர்கள் எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல இனம் தெரியாம காணாம போற எத்தனையோ பேர் அவங்க எல்லாம் இங்க மேடையில கூப்பிட்டு அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பரிசு கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுல அந்த கவர் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 50,000 ரூபாய், அதுதான் அவங்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு பெரிய விருதாக இருக்கும். வெறுமே ஒரு ஷீல்டு கொடுத்துடாம அந்த பணம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. அப்புறம் நான் இங்கே மேடையில் பேசும்போது சொன்னாங்க, ப. ரஞ்சித் அவருடைய சொந்த செலவில் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காருன்னு போது அது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதனால இந்த 2024 இந்த 24ங்கிறத ஒரு சின்ன அடையாளமாக வச்சுக்கிட்டு என்னுடைய பங்களிப்பாக ஒரு 24,000 ரூபாயை இந்த அமைப்புக்கு நான் வழங்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் எல்லாருக்குமே அப்படியான ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்ற ஒரு விஷயம். 24,000 ரூபாய் பெரிய விஷயம் இல்லை நம்ம சம்பாதிக்கிறதுல, பட் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பங்கு பெற்று இப்படி ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன். சமீபத்தில் பாண்டிச்சேரி மத்திய சிறைச்சாலைக்கு போயிருந்தேன். இந்த சிறை காணாமணி அவர் சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்றதையே சிறை காணாமணின்னு ஒரு பேரை வச்சிருக்கான்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. சிறையிலேருந்து வெளியில் வந்தது அங்கே போய் பார்க்கும்போது அந்த சிறையில் இருக்கிறவங்க பூரா வயிற்று பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. தப்பு செய்கிறவங்க பூரா வெளியில தான் இருக்கானுங்க. சிறை தண்டனையை பூரா யார் அனுபவிக்கிறாங்கிறது கீழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை அனுபவிக்கிறாங்க. அதனால இந்த ஜனவரி 1ஆம் தேதி நம்ம ஸ்ரீராம்ல ஒரு சிங்கர் மூலமாக ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதை எதுக்காக சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கணும். ப. ரஞ்சித் ஒரு தடவை சொன்னாரு, உங்க புதிய பாதை படத்துல அந்த பறையை வச்சுட்டு அந்த ஒரு பையன் நின்றுட்டு இருப்பான், அந்த ஒரு ஷாட்டே போதுமானது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற ஒரு அரசியலுக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த உணர்வு நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும். அதுல தான் நம்ம ஜெயிக்கணும். அதே மாதிரி வருகிற 14ஆம் தேதி என்னுடைய புதிய படத்தோட அறிமுகத்தை மெரினா பீச்சில் ஒரு பெரிய நிகழ்வா பண்றேன். அதுல மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க 2024 பேரை வரவழைச்சு அவங்க தான் சீஃப் கெஸ்ட் அந்த நிகழ்ச்சிக்கு. மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற அந்த குழந்தைங்க தான் சீஃப் கெஸ்ட். அவங்கள வச்சுட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன். நான் இதை பெருமைக்காக எப்படி சொல்கிறேன்னா, டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எல்லாம் பெருமைப்பட்டு தான் ஆகணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை இந்த சமுதாயம் தழைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்,
அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுக்காக திரு ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் அடுத்ததாக இசையமைப்பாளர், நடிகர், தயாரிப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களை பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. மார்கழி மக்கள் இசைன்றது வந்து நான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். ஒரு வருஷமும் நடத்திக்கிட்டு வராங்க நீலம்ல. போன வருஷம் நான் வந்தேன், ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்தேன், அதை விட ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய மேடையாகவும் ஒரு பெரிய ஸ்டேஜாகவும் பெரிய மியூசிஷியன் ஆகிறதுக்காகவோ அதுக்கான ஒரு பெரிய மேடையாக நான் பார்க்குறேன். எல்லாருமே போட்டி போட்டு வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு மோஸ்ட் வாண்டட் ஸ்டேஜாக இது மாறிட்டு வருது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்டேஜ் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். எவ்வளோ பேர் இதில் ஸ்பாட் ஆவாங்க, யாரோ எங்கேயோ பார்த்து அவங்கள கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து நிறைய பெரிய பெரிய டேலண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. சினிமாவில் ஸ்பாட் பண்ணியிருக்கோம், நான் ஒர்க் பண்ணுறேன், நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மேடை எல்லாருக்குமே அழகாக அமைச்சு கொடுத்துருக்காரு நீலமில் ரஞ்சித் சார். ஸோ இது வருஷம் நான் என்னால் எப்போல்லாம் நான் அவைலபிளோ கண்டிப்பாக நான் இதுக்கு வருவேன். ஏன்னா இதை நான் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். இதில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அந்த இசை எல்லாருக்குமே பொதுவானது அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ கீப் ராக்கிங். இது வந்து தொடர்ந்துட்டே இருக்கணும். ஒரு வருஷமும் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டு ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். வழக்கமாக இந்த மார்கழியில் வந்து மங்கள இசை தான் கேட்டு நமக்கு பழக்கம். அது கூட ரேடியோவில் ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வச்சாதான், ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வச்சாதான் அப்படி நம்ம எப்பவுமே மார்கழி மங்கள இசை மட்டும் தான் கேட்டு பழக்கம். இப்பதான் ஒரு மக்கள் இசை கேட்கறதுன்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த இசை மட்டுமல்ல, இந்த நாடே மக்களுக்கானது. அதை வலியுறுத்துறதால இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு என்னன்னா தங்கலான் படத்தோட இசையமைப்பாளரும் இங்கே இருக்கிறாரு, தங்கலான் படத்தோட டைரக்டரும் இங்கே இருக்கிறாரு. அந்த படத்தை பற்றி எதுவும் அப்டேட் கேட்கலாமா வேணாமா? தங்கலான் படத்தை பற்றி எஸ் அப்டேட் கூட எனக்கு என்ன தோணுச்சா, என்ன அப்டேட்? அதான் யூடியூப்ல பல பேருக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் வாட் ஐ தாட் இஸ் மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்காரு. அந்த படத்தில் ஏதாவது சின்ன 2 லைன் பாட வைக்கலாமா? எஸ் சத்தம் பத்தல, நீ சொன்னாதான் பாடுவார் அவரு. வெளியே வராத மாதிரி ஒரு ட்ராக்கே இன்னும் ரிலீஸ் ஆகல. இப்போ தான் கம்போஸே பண்ணியிருக்கோம். பட் ஒரு ரிக்வஸ்ட்டுக்காக ஒரு 2 லைன், ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான சாங்கு, ரொம்ப ஒரு பெரிய சுச்சுவேஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு 2 லைன் ஒண்டி பாடுறேன். லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே, லானே தங்கலானே வெல்லவாவா ஆதியோனே. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். 4 சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசை வழங்க இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களையும் குதிரைவாலி இயக்குனர் மனோஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மனோஜ் கமான், இட்ஸ் a sweet surprise for மனோஜ். சீக்கிரம் மனோஜ். தேங்க்யூ. வெயிட் பண்றீங்க. இன்னும் அறிவன் அம்பாசா டீம் மட்டும் தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு போயிடாதீங்க. பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ். நினைவு பரிசு இயக்குனர் பா. ரஞ்சித் மனோஜ் அவர்கள் வழங்குகிறார்கள் ஜான் விஜய் அண்ணன் அவர்களுக்கு. தேங்க்யூ. Claps for the celebrities. They are waiting for more than 3 hours like you guys. Thank you. Photo moment. Vanga. Awards with celebrities. Photo moments. Thank you. Claps for them, guys. Thank you. நன்றி. சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த நீலம் தம்பி ஆரம்பிச்ச உடனே என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்டு, அண்ணன் நீலம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேண்ணே அப்படின்னாரு. உடனே நான் ஒன்று சொன்னேன், தம்பி இனி சிகப்பு மட்டுமில்லை நீலமும் புரட்சி தான் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து அதே மாதிரி தம்பி புரட்சியை வேற கலர்ல வேற தோரணையில் காட்டுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். வாடா அறிவா.